நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. நம்ம ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் சுக்கிரன் இருக்காருங்க, ரிஷபத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, மிதுனத்தில் குரு இருக்காரு. இப்போ குரு தற்பொழுது இந்த மாதம் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க, 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்காங்க. அதாவது காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல ராகு, காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவானுங்க. இந்த மாதிரி நவகிரகங்கள் இந்த மாத தொடக்கத்தில் இந்த அமைப்பில் இருக்காங்க. சரி, இந்த நவகிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கான ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தோட முதல் பாதங்க. 3 நட்சத்திரங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்கங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு இலக்கிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காருங்க. 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. அப்போ மற்ற கிரக அமைப்பில் வச்சு பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியவே பார்க்குறனால ஈஸியாக அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தைரியமாக இருங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ சுகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு 4ல் சனி இருக்கிறது. ஆனால் 2ஆம் இடத்த செவ்வாய் பார்ப்பாருங்க. அப்போ நீங்கள் எப்பயுமே பொறுமையாக பேசக்கூடியவங்க, நிதானமாக பேசக்கூடியவங்க. இப்போ செவ்வாய் தனது 8ஆம் பார்வையாக இந்த மாத தொடக்கத்தில் பார்க்குறனாலங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப கோவப்பட்டு வார்த்தைகளை டக்குன்னு விட்டுறாதீங்க. உங்கள் நேச்சுரல் கேரக்டர் அது கிடையாது. இருந்தாலும் இந்த சமயத்தில் இந்த கிரக தூண்டுதல்களால் சில வார்த்தைகள் உங்களுக்கு தடித்து வந்துடும். கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருங்க, ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னாங்க 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளோ சிறப்புங்க, அட்டகாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். தைரிய வீரிய ஸ்தானம், எதாக இருந்தாலும் துணிஞ்சு வரட்ட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் குருவும் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுறதுல ஒரு சூப்பருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சகோதரர்களுக்கும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் இந்த சமயம் பாருங்கள் தீந்துருங்க. அடுத்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது 4ஆம் அதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல விஷயம். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், சின்ன ஒரு தடங்கள் வரும். ஆனால் அதை தாண்டி உங்கள் லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்டால் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கட்டாயம் இருக்குங்க. ஆனால் என்னென்னங்க, சுகஸ்தானத்தில் சனி இருக்கும்போது ஒரு அலைச்சலுங்க, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு இதில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டைமுக்கு தூங்குறதுக்கு பாருங்கள், ரொம்பவே நல்லது. டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எந்திரிக்கணும், டைமுக்கு சாப்பிடணும். இந்த 3 விஷயத்தை எப்பயுமே இன்னும் 2.5 வருஷ காலங்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 5ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க, 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் 8ஆம் இடத்துலையும் அப்புறம் 9ஆம் இடத்துக்கும் வர்றாருங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றது சூப்பருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு எனக்கு ஆண் குழந்தையாக இருக்குங்க, பெண் குழந்தை வேணும் கேட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பெண் குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டில் கல்விக்காக அவங்களுக்கு அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அது இப்போ அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், குழந்தைகளுக்கு உயர்கல்வி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடம் அப்படின்னா 6ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் சுக்கிர பகவானுங்க. அவங்க 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவங்களுக்கு குழந்தைக்கு உத்தியோகம் கிடைக்கணும், அதாவது வளர்ந்த குழந்தைகளாக இருந்து அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கலன்னா அவங்களுக்கு இப்போ உத்தியோகம், குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்க
இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலும் ஒரு அதிர்ஷ்டகரமாக இப்போ உங்களுக்கு அது முடியறதுக்கான அமைப்பு இருக்குங்க. அடுத்து 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 6ல் இருக்காங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களோட ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னா இப்போ புதுசாக 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. இதையும் வளர்ந்த தனுசு ராசிக்காரங்களோட குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் திருமணம் ஆகிறதுக்கான யோகம் இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அடுத்து 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி சந்திரன் மாத தொடக்கத்தில் ஆட்சியாய் உட்கார்ந்துருக்காரு. அது செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காருங்க. இது செவ்வாய், அதாவது இது ஒரு மங்கள யோகம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அமைப்புங்க. ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அப்படிங்கும்போது நிறைய பயணங்கள் போவீங்க. உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றம் வரும். பயணங்களால் வந்து அது ஆன்மீக பயணமாக இருந்தால் பயணங்களால் நன்மை கிடைக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தகப்பனாரோட ஸ்தானத்தில் கேது இருக்கிறனால உங்கள் வயதான தகப்பனாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட சஜீரண கோளாறு ஆகட்டும் இந்த மாதிரி அமைப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவரோட ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு மாதத்தில் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 7ஆம் இடத்துல ஆட்சியை பெற்று அமரப்போகிறார். அப்போ தொழில் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் கணவன் மனைவியாக சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க தொழிலாம் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு புதுசாக ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. அது ஒரு நன்மையை கொடுக்குங்க. அடுத்து 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து இருக்காருங்க. 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் மகாலட்சுமியோட அருளால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவேறுங்க. இதே லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு, செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. அப்போ நிலத்தின் மூலியமாக ஒரு வருமானம், நிலம் விற்று அதில் மூலியமாக பணம் வர்றது, ஒரு சொத்து விற்று அதன் மூலியமாக பணம் வர்றது, அதை வச்சு நம்ம ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 12ஆம் இடம்ங்க. 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு 8, 9ஆம் ஸ்தானத்தில் வரனால 9, 12 சம்பந்தம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு, அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு படிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட பார்வை வந்து 15 தேதி வரைக்கும் படுங்க. அப்போ ஒரு சிலருக்கு பாருங்கள் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை புதனோட பார்வை படுறதுனால நரம்பு சம்மந்தப்பட்டு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்குங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க. முருகன் வழிபாடின் மூலியமாக அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த மாதம் பாருங்கள், போன மாதம் நிறைய குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் இருக்குது. ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இந்த சாம்புத்தி ரீதியாக நீங்கள் என்னெல்லாம் அவங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட வகுப்பை பற்றி நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். ஜோதிட வகுப்புகள் நம்ம வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறதா வந்து ஒரு திட்டம் இருக்குங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கணும். நேரில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ங்க. இதை நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன் வகுப்புகளாகவும் வந்து சண்டே ஒரு நாள் நடத்த போகிறோங்க. இதில் வந்து சண்டே நீங்கள் வந்து கலந்துக்கலாம். விருப்பப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.